வணக்கம். இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் என்ன? திரையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருளாக நாம் எடுத்திருக்கக்கூடியது அதிமுகவிற்கான ஒரே மாற்று திமுக தான் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. இது காலத்தால் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இது ஒரு நிலையான ஒன்றாக இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையான உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு நிலைத்திருக்கக்கூடிய உண்மை இது அப்படின்னு சொல்கிறார். மாற்று என்ற பெயரில் அதிமுகவும் திமுகவும் ஒன்றுதான் என்று விமர்சிக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சியின் தூண்டுதலால் ஒரு சிலர் இதுபோன்ற விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் என்ற வாதங்களை முன்வைத்திருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன்வைக்கிறார். அது கூட்டணி ஆட்சி குறித்து. இன்றைக்கு அந்த அணியும் அதற்கு உடன்பட்டிருக்கிறது. மறுபுறம் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனம் என்பது இந்த ஒற்றை ஆட்சி முறை, ஒற்றை கட்சி தலைமை, இதுதான் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஊழல்கள், இன்னப்பிறைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை தான் காரணம் என்கிறார். இந்த இரண்டு துருவங்களுக்கு மத்தியிலான ஒரு விவாதமாகத்தான் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்க இருக்கிறது. பயணிக்கலாம். நம்மிடையே அரங்கில் 3 ஆளுமைகளும் 2 ஆளுமைகள் நேரலையிலும் இணைகிறார்கள். அரங்கில் நம்மோடு இணைகிறார் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். வணக்கம், வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேராசிரியர் அருணன், மக்கள் நல கூட்டணி தேமுதிக அணியின் சார்பாக நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கிறேன். பேராசிரியர் தீரன், அஇஅதிமுகவின் சார்பில் நம்மோடு இணைகிறார். உங்களுக்கு என்னுடைய வணக்கம். இவர்கள் மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும், மக்கள் நல கூட்டணியை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய பேச்சாளர் திரு நெல்லை கண்ணன் அவர்களும் நம்மோடு இணைகிறார்கள். அவர்களுடைய வருகையும் முன்னதாகவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் விவாதத்திற்குள் பயணிக்கின்றேன். என்னுடைய முதல் கேள்வியை திரு அருணன் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் மாற்று அப்படின்னு திரு கருணாநிதி அவர்கள் சொல்கிறார். மாற்று மீன்ஸ் அஇஅதிமுகவிற்கு நாங்கள் தான் மாற்று. மாற்று என்று சொல்லிக்கொண்டு சிலர் அதிமுகவும் திமுகவும் ஒன்றுதான், இரண்டிற்கும் வேறுபாடு இல்லை என்று வைக்கக்கூடிய விமர்சனமே ஆளும் கட்சியின் தூண்டுதலால் வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறார். ரொம்ப உச்சபட்சமாக சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். சூழ்நிலை தங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை அறிந்து கொண்ட ஆளுங்கட்சியினர் சிலரை பிடித்து திமுகவும் மோசம் அதிமுகவும் மோசம் என பேச வைத்திருக்கிறார்கள். அதிமுகவுக்கு ஒற்றை மாற்று என்று நிலைத்துவிட்ட உண்மையை நீர்த்து போகச் செய்ய சிலர் அரசியலின் தரத்தை குறைக்கும் வகையில் செயல்படுகிறார்கள் என்கிறார். அதை நான் அந்த கடிதம், கலைஞர் ஐயாவுடைய அந்த கடிதத்தை முழுசாக படித்து பார்த்தேன். அதுதான் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதிமுகவுக்கு ஒற்றை மாற்று திமுக தான், அது ஒரு நிலைத்த உண்மை அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு சாஸ்வதமான உண்மை இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அப்போ அநேகமாக அதிமுகவும் சொல்லக்கூடும். திமுகவுக்கு நிலைத்த ஒரே ஒரு ஒற்றை மாற்று அதிமுக தான், அதுவும் சாஸ்வதமாக இருக்கணும்னு அவங்களும் நினைக்கக்கூடும். இதுதான் உள்ள சிக்கலே. ஏற்கனவே அரை நூற்றாண்டு காலமாக அநேகமாக அப்படித்தான் இருக்குது நடைமுறையில். திமுக அதிமுக, அதிமுக திமுக, இது தொடர வேண்டும் என்று கலைஞர் நினைக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த இரண்டும் இல்லாத ஒரு மூன்றாவது சக்தி எழக்கூடாது? இதுதான் நாம் வைக்கிற வாதம். இல்லை, இது அவருடைய விருப்பம் நினைக்கிறீங்களா, அல்லது நடைமுறையில் இருக்கக்கூடிய யதார்த்தம்னு அவர் புரிஞ்சுக்கிறீங்க? அது அவருடைய விருப்பம் தான் நினைக்கிறேன். மூன்றாவதாக ஒன்று வந்துவிடக்கூடாது என்று அவங்க நினைக்கிறாங்க. ஏன் வரக்கூடாது என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். இப்போ அதான் அடிப்படையாக தமிழக மக்கள் நெஞ்சில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த 3 பிரச்சனைகள். ஒன்று, அரசு இயந்திரம் முழுக்க ஊழல் மயமாகி போனது. இரண்டாவது, இந்த மதுவிலே தமிழகம் மூழ்கி கிடக்கிறது. மூன்றாவது, அந்த ஒரு கட்சி ஆட்சி தான். ஆகவே அதிலே ஜனநாயகம் படும் பாடு. ஏன் ஒரு கூட்டணி ஆட்சி வரக்கூடாது? இந்த 3ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு, நான் சொல்லுவது இவங்களே அல்ல, திமுக அதிமுகவுக்கு இடையிலே என்ன அடிப்படையான வேறுபாடு இல்லை. அந்த உண்மையை சொல்லித்தான், அந்த யதார்த்தத்தை சொல்லித்தான். ஆகவே இரண்டும் இல்லாத இன்னொரு மாற்று வரணும்னு நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று, அந்த கடிதத்தில் நீங்கள் பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு செய்தியை கலைஞர் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த பலமுனை போட்டி என்பது திமுகவுக்கு தான் வசதியானதுன்னு ஏகப்பட்ட புள்ளிவரங்களை எல்லாம் கலைஞர் அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது வரைக்கும் திமுக காரங்க என்ன சொல்லி வந்தாங்கன்னா,
இந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி என்று உதயமாகி இருப்பது என்பது அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து அது அதிமுகவுக்கு சாதகமாக அமையும் என்று தான் சொல்லி வந்தாங்க. ஆனால் கலைஞரை இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பலமுனை போட்டி இருந்தால் தான் திமுகவுக்கு நல்லதுன்னு நிறைய வரலாறு அவர் பாணியில சொல்லியிருக்காரு. ஆகவே திமுக நம்பக்கூடிய அந்த வாதத்தை கலைஞரை நிராகரிச்சிட்டார் என்பதை ஒரு நகைச்சுவையான விமர்சனமாகத்தான் வைக்கிறேன். ஒருவேளை இனிமேல் உங்களை திமுகவின் பி டீம்னு அழைக்கலாமா அப்படின்னு சொல்ல வரான்னு தெரியல. நான் திரு சுபவி அவர்களிடம் இதில் நிலைத்திருக்கும் உண்மை அப்படிங்கிறது இது இயற்கைக்கே முரணானதுன்னு தோணுது. ஏன்னா 47க்கு முன்பு வரை பிரிட்டிஷ் ஆட்சி, அதுதான் நிலைத்திருந்த உண்மையாக இருந்தது. அதன் பிறகு இந்தியா, சுதந்திர இந்தியா. நீங்கள் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய வரலாறெல்லாம் நீங்கள் இன்னும் நன்றாகவே அறிந்திருப்பீர்கள் எங்களை விட. 67க்கு முன்பு வரை நிலைத்திருக்கும் உண்மை என்பது காங்கிரஸ் ஆட்சி தான். திமுக என்று ஒன்று வரும், இதெல்லாம் யாரும் அறியாத ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்கவே முடியாத காங்கிரஸ், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அசைக்கவே முடியாத காமராஜரையே வீழ்த்தியதுன்னு சொன்னால், ஏன் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த 91க்கு பிறகுதான் இந்த நிலைத்திருக்கும் உண்மை திமுகவிற்கு அதிமுகவுக்குமே. 91க்கு முன்பு வரை அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ச்சியாக வந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாவிற்கு பிறகு ஒரு முறை தொடர்ச்சியாக வந்திருக்குன்னு சொன்னால், இந்த நிலைத்திருக்கும் உண்மையை நீர்த்தி போக செய்ய அப்படிங்கிற வாதம் எந்த அளவிற்கு ஏற்புடைய சரியான வாதம்? இது முரணா தெரியலையா? நிலைத்திருக்கும் உண்மை என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருப்பது இன்றைய சூழலில் என்றுதான் நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். என்று கேட்டால், மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை யாரை காட்டிலும் தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக அறிந்தவர். ஒரு 50 ஆண்டுகளாக அரை நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்று என்கிற காரணத்தால் நீங்கள் காங்கிரஸை சொன்னீங்க. அது கூட 52லிருந்து 67 15 ஆண்டுகள். இது 50 ஆண்டுகள் என்கிற காரணத்தினால் இரண்டும் தான் மாற்றாக இருக்கின்றன என்பதால் இன்றைய சூழலிலும் அதுதான் நிலைத்த உண்மை என்று சொல்லியிருக்கிறார். கலைஞரினுடைய கடிதத்தில் 3 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று, திமுகவையும் அதிமுகவையும் சமமாக வைத்து விமர்சனம் செய்வது. இரண்டாவது, பன்முனை போட்டி என்பது நமக்கு ஒன்றும் பாதகமானதில்லை, பன்முனை போட்டி வந்தபோதெல்லாம் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது. மூன்றாவது, திமுக தொண்டன் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கை ஊட்டுவது. இந்த 3 பகுதிகள் அந்த கடிதத்தில் இருக்கின்றன. நாங்கள் தான் மாற்று என்று தலைவர் கலைஞர் சொல்வதில் என்ன ஒரு பெரிய வியப்பு இருக்கிறது? இத்தனை ஆண்டு கால அனுபவம் நான் கேட்கிறேன். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு விஜயகாந்த் அவர்களினுடைய துணைவியார் பிரேமலதா பேசுகிற போது மதுரையில் தான் பதவி ஏற்பென்கிறார். சுதீஷ் சொல்லுகிற போது உள்துறை அமைச்சர் யார், நிதித்துறை அமைச்சர் யார், துணை முதல்வர் யார் என்கிற அளவுக்கு போகிறார். அதையும் தாண்டி கேப்டன் அம்பியாகவும் இருப்பார், அந்நியனாகவும் இருப்பார், காந்தியாகவும் இருப்பார், கோட்சேயாகவும் இருப்பார். கோட்சேயா இருப்பதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டான்னு எனக்கு தெரியல. எனவே இப்படியெல்லாம் பேசுகிற போது நாங்கள் தான் மாற்று என்று சொல்லுவது விவாதத்துக்குரியதாகிறது. சரி, அவர் அம்பியாகவும் அந்நியனாகவும் இருப்பதும் காந்தியாகவும் கேப்டனாகவும் இருப்பதும் அல்லவா விவாதிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக. ஆனால் இதில் சரியாக சொல்ல போனால் நான் தீரன் அவர்களையும் வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், பிரேமலதா அவர்களினுடைய பேச்சை கேட்கிற போது அவர் 2 ஜெயலலிதா மாதிரி தெரிகிறார், ஒரு ஜெயலலிதா அல்ல. எனவே நீங்க போயிட்டு எனக்கு நான் சொல்றேன் 2 விஷயங்கள். நீங்க ஒருவேளை அப்படி ஒப்பிட்டால் நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா நீங்க பெருமிதாத்தான நினைப்பீங்க உங்களுடைய பொதுச் செயலாளர் அவரோடு ஒப்பிடுகிறார்கள்ங்கிறதுக்காக. சரி, திரு சுபவி அடிப்படையில் இதுல நீங்கள் தான் மாற்று, அதிமுகவிற்கு திமுக தான் மாற்று என்பது நிலைத்துவிட்ட உண்மை என்ற ஒரு வாதத்தை அதிமுகவிற்கு திமுக கொள்கை மாற்று அப்படின்னு சொல்ல வராரா, அல்லது வாக்கு சதவீதத்திலான மாற்று அப்படின்னு சொல்ல வராரா? மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் மாற்று, கொள்கை உரம் வாய்ந்த திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் மாற்று. அடிப்படையில் அதிமுகவும் திமுகவும் ஒரு நாளும் ஒரு தளத்துக்கு வராது. திரும்ப திரும்ப இரண்டையும் ஒப்பிடுவது என்பது வஞ்சகம் நிறைந்த ஒன்று என்று கலைஞர் சொல்கிறார். அது 100க்கு 100 உண்மை. நீங்க கொள்கை மாற்று, அதிமுகவிற்கு திமுக கொள்கை மாற்று என்று எடுத்துக்கொண்டால் கொள்கை ரீதியிலான மாற்று அணிதான் நாங்களும் அப்படின்னு மக்கள் நல கூட்டணி ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது அவர்களுடைய கொள்கைகளில் திமுக எந்தெந்த இடங்களில் முரண்படுகிறீர்கள்? இவர்கள் அதிமுகவிற்கு கொள்கை மாற்றாக இருக்க முடியாது, இவர்களுடைய கொள்கை மாற்றை விட எங்களுடைய கொள்கை மாற்று தான் சிறந்ததுங்கிற வாதம் தானே வைக்கப்படணும். ஆனால் தனிநபர் சார்ந்த விமர்சனங்கள், இன்ன பிற சிக்கல்கள், சிறு சிறு ஊழல்களை முன்வைப்பது என்பது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? மக்கள் நல கூட்டணியை விட அவர்களுடைய கொள்கைகளில் இந்தந்த இடங்களில் நாங்கள் முரண்படுகிறோம், அதை விட ஆகச்சிறந்த கொள்கை மாற்று அதிமுகவிற்கு திமுக தான் நீங்க எதை வச்சு சொல்லுவீங்க? கண்டிப்பாக கொள்கை மாற்று நாங்கள் என்று அவர்கள் சொல்லுவதிலே எனக்கு ஒன்றும் மறுப்பில்லை, அவர்கள் சொல்லலாம். ஆனால் விஜயகாந்துக்கு முன் விஜயகாந்துக்கு பின் என்று அவர்கள் பிரித்து கொண்டு சொல்ல வேண்டும். விஜயகாந்தை சேர்த்ததற்கு பிறகு நீங்கள் கொள்கை மாற்று என்று சொன்னால் விஜயகாந்த் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கைகளிலே முதலாளித்துவ சிந்தனைகள் இருக்கின்றன.
இந்துத்துவாவை ஒரு நாளும் அவர் எதிர்ப்பதில்லை. நீங்கள் அடிப்படையில் நீங்கள் கம்யூனிஸ்டுகள் சொல்லுவது என்பது வேறு, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்தாலும் இதே தேர்தல் அறிக்கையை தான் கொடுத்திருப்பார். சொல்வது என்பது வேறு. திரு சுபவி, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்தாலும் இதே தேர்தல் அறிக்கையை தான் கண்டிப்பாக. நான் தேர்தலில் விஜயகாந்த் சேருவதற்கு முன்பாகவே விஜயகாந்த் கூட்டணி வேண்டாம் என்று நான் வெளிப்படையாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற போதே எழுதியவர். இன்றைக்கும் என் நிலைப்பாடு அதுதான். அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே 1000 கொள்கை வேறுபாடுகள் இருக்கின்றன. நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பட்டியலிட சொன்னால் நான் விரைந்து வேண்டுமானால் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு நேரம் இல்ல, நான் திமுகவிற்கும் அதிமுகவிற்குமான கொள்கை மாற்ற உங்களை கேட்கல. மக்கள் நல கூட்டணியிடமிருந்து நீங்கள் எந்த இடத்தில் அவர்களுக்கு கொள்கை மாற்று இல்லை என்று நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் அப்படின்னு நான் கேட்கிறேன். மக்கள் நல கூட்டணியை வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் மட்டுமே திமுக மாற்றுன்னு பார்க்குதா, அதிமுகவிற்கு மக்கள் நல கூட்டணியால் மாற்றாக முடியாதுன்னு பார்க்க வரீங்களா, அல்லது கொள்கை அடிப்படையிலேயே முரண்படுகிறீர்களான்னு நான் கேட்கிறேன். இல்லை, இப்போது தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பது மாற்று என்பது மிக அடிப்படையாக ஒரு இயக்கத்தினுடைய வலிமை, இயக்கத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அதிமுகவை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற ஆற்றல், அமைப்பு வலிமை திமுக கழகத்திற்கு தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான இடத்துல இயல்பாகவே நான் அந்த கேள்வியோட திரண்ட நகர்றேன். என்னன்னா, நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக திமுகவிற்கு மாற்று என்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டமைக்கப்பட்டது பாஜகவினுடைய தலைமையில். அன்றைக்கு அந்த அணியை இத்தனை கடுமையாக இது அதிமுகவினுடைய பி டீம் என்றோ அல்லது இவர்கள் மாற்றே இல்லை, இவர்களால் மாற்றாக முடியாது என்பது போன்ற விமர்சனங்களோ வைக்கப்படவில்லை. இன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் மாற்று என்று அவர்கள் தனித்து நிற்கிறார்கள். அவர்கள் மீது இது போன்ற விமர்சனங்கள் வைக்கப்படுவதில்லை. இன்ன பிற கட்சிகள் 234 தொகுதியிலும் நான் போட்டியிடுகிறேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சீமான் களமிறங்குகிறார். இவர்களை போன்ற மாற்று என்று சொல்பவர்களின் மீது திமுக எந்த விமர்சனமும் வைக்கவில்லை. மக்கள் நல கூட்டணியின் மீது மட்டுமே உங்களுடைய பிரதான தாக்குதல் இருக்குதுன்னு சொன்னா நீங்க உங்களுடைய போட்டியாளராக அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். மக்கள் நல கூட்டணியிலிருந்து தான் தேவையற்ற அவதூறுகள் கிளப்பப்படுகின்றன. மற்ற கட்சிகள்லாம் சொல்லலைன்னு சொல்ல, நான் ஒன்றை சொல்லுகிறேன். திரும்ப திரும்ப இன்றைக்கு கூட மாலையில் தொலைக்காட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அவர்கள் பேசுகிற போது திமுக 4வது இடத்துக்கு போய்விடும் என்று சொன்னார்.